ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச பானிபூரி நம்ம பண்ண போகிறோம். நம்முடைய ஸ்ட்ரீட் கார்னரில் நிறைய பேர் இந்த பானிபூரியை சாப்பிட்ருப்பீங்க. இந்த பானிபூரியை நம்ம எப்படி ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. பானிபூரியில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று சவுத் இண்டியன் ஸ்டைல், இன்னொன்று நார்த் இண்டியன் ஸ்டைல். நார்த் இண்டியன் பானிபூரி ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி பட்டாணி குழம்பு வச்சு நம்ம பானிபூரி பண்ண போகிறோம் சவுத் இண்டியன் ஸ்டைலில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பட்டாணி குழம்பு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பூரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ரவை 1 கப், மைதா 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவையை சேர்த்துருக்கோம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கிற மைதாவையும் நம்ம சேர்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட தேவையான அளவு உப்பு கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரவைங்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றினாலும் இழுக்கும். மாவு நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு பூரி நல்லா சூப்பராக உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிணைஞ்சிருக்கிற மாவை ஒரு காட்டன் டவல் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம இந்த மாவை எடுத்து நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த மாவை நம்ம 3 பகுதியாக நான் பிரித்து எடுத்திருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவு பரத்துவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக வரமாவு தூவி நம்ம இதை பரத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒல்லியாகவும் பரத்தாமல் கொஞ்சம் தடிமனாகவும் பரத்தாமல் மீடியமாக நீங்கள் பரத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடிகளை வச்சு நம்ம வாட்டர் பாட்டிலில் இருக்கிற மூடியை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக ஒரே ஷேப்பில் நமக்கு பூரி நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பாக்கி இருக்கிற 2 உருண்டைகளையும் நம்ம பரத்தி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பூரிகளை போட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூரிகளை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம சின்ன கரண்டியை வச்சு சும்மா நம்ம ஜஸ்ட் அழுத்தி எடுத்தாலே போதும். பூரிகள் நல்லா பஃப்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். பாக்கி நம்ம இருக்கிற பூரிகளையும் இதே மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரவை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் அந்த பஃபினஸ் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாலும் இந்த பூரிகள் நீங்கள் ஒரு 1 or 2 days வச்சுருந்தாலும் இதே பஃபினஸோடு அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பூரிகள் ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பட்டாணி மசாலா நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இந்த பட்டாணி குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் பட்டாணியை 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட தக்காளி 1, வெங்காயம் 1, இஞ்சி 1 துண்டு எடுத்திருக்கிறேன். கொத்தமல்லி புதினா கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பட்டை, அதோட ஒரு பச்சை மிளகாயும் 4 பல் பூண்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் பட்டாணிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஸ்மாஷ் ஆகி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 4 to 5 விசில்ஸ் நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை நீங்கள் ஃபுல்லாக மசிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பட்டாணி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்பா ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா பொருட்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் அதோட வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட எடுத்துருக்கிற ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம கட் பண்ணியிருக்கிற பூண்டு, அதோட 4 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டோட நம்ம எடுத்துருக்கிற இஞ்சி துண்டு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் கொஞ்சமும் அதோட கொஞ்சம் மல்லி இலைகளையும் நம்ம சேர்த்து
வதக்காமே ஃப்ரெஷ்ஷாகவே அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஆயிலில் நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதனோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த தண்ணியையும் அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 to 5 minutes நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் குழம்பு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பட்டாணி குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பூரி பட்டாணி குழம்பு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 4-5 பூரி எடுத்து ஒரு பிளேட்டில் உடச்சி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பட்டாணி குழம்பு மேலே ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. அதோட நான் இன்றைக்கி டெக்கரேட்காக கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேரட், கொத்தமல்லி இலைகள், ஓமப்பொடி லைட்டாக 4-5 சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பானிபூரி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல் பானிபூரி ரசமோடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஹாட் அண்ட் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.